எப்படியோ அந்த பேப்பரை எடுத்தாச்சு. இதுல என்னதான் எழுதி இருக்குன்னு படிச்சிருவோம். இங்க கண்ணாடிய காணமே, எங்க வச்சிட்டோம்? கல்யாணத்துக்கு வர அவசரத்துல விட்டுட்டு வந்துட்டோமா? சரி, வெறும் கண்ணிலே படிப்போம். என்னது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இப்ப எப்படி படிக்கிறது? சரி, யாருக்கு அந்த பேப்பரை கொடுத்து படிக்க சொல்லி கேட்போம். யார படிக்க சொல்லலாம்? வாங்க 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 வாங்க. சம்மந்த் கிட்ட போய் இந்த பேப்பரை படிக்க சொல்லி கேட்போம். ஸ்வேதா என்ன சொன்னா? என்ன சொன்னாவா? மேடிய கட்டிக்கிற மாதிரி சூழ்நிலை வந்தா அவ செத்துருவேன்னு சொல்லிட்டாமா. அப்படியா சொன்னா? இப்ப நமக்கு இருக்கிற ஒரே வழி மேடி முகத்துல பூச்சரத்தை போட வைக்க கல்பனாமாவை ஒத்துக்க வைக்கிறது மட்டும்தான். கல்பனாமா தான் முகத்துல பூச்சரம் போடுறதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்களே அத்தை. இப்ப என்ன பண்றது? இனிமே சாஃப்ட் நேச்சர்லாம் சரியா வராது, ஆடாவடித்தனம் தான் சரியா வரும். அந்த வழியில போய் பேசி பாப்போம். வாங்க. வாங்கம்மா வாங்கம்மா. வணக்கங்க. வாங்க சம்பந்தி, என்ன ஒரு சம்பந்தி சொல்லுங்க. சின்ன விஷயம். ஒண்ணு இல்ல, என் கண்ணாடியை வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். இதுல என்ன எழுதிருக்கு கொஞ்சம் படிச்சு சொன்னீங்கன்னா. அதுக்கு என்ன சொல்லிட்டா போச்சு, அவ்வளவுதானே. நாழியாருது மாப்பிள்ளையோட அப்பா வர சொல்லுங்க. சம்பந்தி, ஐயர் என்னதான் கூப்பிடுறாரு. நீங்க ஒண்ணு செய்யுங்க, வேற யாரையும் கூப்பிட்டு படிக்க சொல்லுங்களேன். இதோ வந்துடுறேன், இதோ வந்துடுறேன். வேற யார தேடுறது? வண்டி நிறுத்துங்கண்ணா. கோகிலாமா, ராசாத்தி கோயிலுக்கு போலையா? எங்கம்மா போயிட்டு இருக்கீங்க? இவகிட்ட உன் பொண்ணு கல்யாணத்துக்கு போறேன் நான் சொல்ல முடியும், வேற என்னத்த சொல்லி சமாளிக்கிறது ஒண்ணும் தெரியலையே. அம்மா சொல்லுங்க. அது வந்து ராசாத்தி, எனக்கு பீடா போடணும் போல இருந்துச்சு, அதான் ஒரு பீடா வாங்கி போடலான்னு போய்கிட்டு இருக்கேன். பீடாவா? சரி, நீங்க பீடா தானே போடணும். நான் ஒரு கல்யாணத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன், அங்க போய் சாப்பிட்டுக்கலாம் வாங்க. ஏன் ராசாத்தி, நீ போற கல்யாணத்துல கறி விருந்து தானே, சைவம்லாம் கிடையாது. கறி விருந்து தாமா, வாங்க போலாம். அதானே, நமக்கு கறி விருந்து தானே முக்கியம். எந்த கல்யாணமா இருந்தா என்ன, ராசாத்தி கூடயே போயிட வேண்டியதுதான். சரி போலாம் ராசாத்தி. வாங்க. சீக்கிரம் போங்கண்ணா. சமையல் வேலையெல்லாம் ஆயிடுச்சுல்ல? எல்லாம் ரெடி ஆயிடுச்சுமா. அப்புறம் தாலி கட்டி முடிச்சோன்னா பந்திய ஆரம்பிச்சிடணும். தாராளமா ஆரம்பிச்சிடலாமா. அம்மா அப்ப நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. என்ன சம்பந்தி? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அத சொல்லலன்னா பெரிய சிக்கல் வந்துரும். என்னன்னு சொல்லுங்க. அத்தை, நீங்களே சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல சம்பந்தி, எங்க குடும்பத்து மேல ஒரு சாபம் இருக்கு. சாபமா? என்ன சாபம்? அது மாப்பிள்ளை தாலி கட்டும்போது பொண்ணு மாப்பிள்ளை முகத்தை பார்த்துட்டா அந்த திருமண பந்தம் ரொம்ப நாள் நிக்காது. அது மட்டும் இல்ல, மாப்பிள்ளை அல்ப ஆயுசுல போய் சேர்ந்துருவாரு. என்ன சொல்றீங்க சம்பந்தி? நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க சம்பந்தி. தாலி கட்டும்போது பொண்ணு மாப்பிள்ளை முகத்தை பார்த்தா மட்டும்தான் இந்த பிரச்சனை, இல்லாட்டி ஒரு பிரச்சனையும் இல்ல. மாப்பிள்ளை 100 வயசு வரைக்கும் நல்ல ஆயுசோட இருப்பாரு. அந்த சாபம் காரணமா தான் எங்க பரம்பரையில நடக்கிற ஒவ்வொரு கல்யாணத்திலயும் மாப்பிள்ளை முகத்தை பூச்சரம் போட்டு மூடிடுவோம். அதுக்காகத்தான் நாங்க உங்ககிட்ட மாப்பிள்ளை முகத்துல பூச்சரம் போடலாமான்னு மேலோட்டமா கேட்டோம். நீங்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. வேற வழி இல்லாம தான் நல்ல நாள் அதுவுமா சங்கடமான சாப விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேண்டியதா ஆயிடுச்சு. என்ன சம்பந்தி நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? தாலி கட்டும் போது ஸ்வேதா மேடி முகத்தை பார்த்தா, அதனால
மேடிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால அதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது. என் பையன் விஷயத்துல நான் ரிஸ்க் எடுக்க முடியாது. உங்க சம்பிரதாயப்படி மாப்பிள்ளை முகத்தை பூச்சரத்தால மூடிடலாம். நல்லது சம்பந்தி, நீங்க சொல்றபடியே பண்ணிடுறோம். பாட்டி கை கொடுங்க, கை கொடுங்க. சூப்பர் பாட்டி, கலக்கிட்டீங்க பாட்டி. ஒரே பால்ல 6 அடிச்சிட்டீங்க. ஆடுற மாட்ட ஆடித்தான் கறக்கணும், பாடுற மாட்ட பாடித்தான் கறக்கணும். நான் கறந்துட்டேன். நீ எதுக்கும் பயப்படக்கூடாது. ஓகே, ஏதாவது வேணும்னா சொல்லு. இந்தாண்ண, இந்த பூச்சரத்தை வச்சு மேடியோட முகத்தை மூடு. பூச்சாரமா? இந்நேரத்துக்கு இது எதுக்கு? ஏதோ ஐதீகமா. அம்மா தான் மேடி முகத்தை பூச்சரத்தால மூட சொன்னாங்க. அம்மாவே சொல்லிட்டாங்களா? அப்போ ஓகே. சரி அண்ணா, போட்டு விடு. சரி கொடு. எப்படியோ மேடி முகத்தை பூவால மூடியாச்சு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. சரி பிரீத்தி, நீ மேடி ஸ்டேஜுக்கு கூட்டு போ. நான் மேல போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். மேடி நீ போ, நான் வரேன். முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. மாப்பிள்ளையும் பொண்ணையும் வர சொல்லுங்க. கடவுளே, அந்த மண்டபத்திலேயே ஸ்வேதா இருக்கணும். எப்படியாவது என் பொண்ணு கிடைச்சிடணும். சரி சரி, ஓகே. நான் முக்கியமான கல்யாணத்துல இருக்கேன். முடிஞ்சதும் வந்துடுறேன். வந்து பேசிக்கலாம். வெயிட் பண்ணு சார். சொல்லுங்க சார். இந்த கல்யாணத்திலேயே நீங்க தான் டீசென்ட்டா அழகா இருக்கீங்க. சொல்லுங்க, என்ன வேணும்? அது ஒண்ணு இல்ல, என் கண்ணாடியை கொண்டு வரல. இந்த பேப்பர்ல எழுதி இருக்கிறத படிச்சு சொன்னீங்கன்னா. அது என்னன்னா, என்ன சார் யோசிக்கிறீங்க? சார், எனக்கு எழுத படிக்க தெரியாதே. ஆளை பார்த்தா படிச்ச ஆபீசர் மாதிரி இருக்கான், ஆனா படிக்க தெரியாதுங்கிறான். என்ன ஆளோ. லெட்ஸ் கோ. வானா. எப்படியோ பிரச்சனையை சால்வ் பண்ணிட்ட. இனி மேடி ஸ்வேதா கல்யாணம் ஈஸியா நடந்து முடிஞ்சிடும். நான் தான் மாப்பிள்ள. என் முகத்தை பூ வச்சு மறைச்சிட்டாங்க. நான் தான் மாப்பிள்ள. அண்ணே, நீ தான் மாப்பிள்ள. வா. ஓம் சூர்யாய நமக. ஓம் சூர்யாய நமக. அக்னியாய நமக. ஐயோ அம்மா, என்னம்மா பண்றான் அந்த லூசு பையன்? பூச்சரத்தை விலக்கி எல்லார்கிட்டயும் முகத்தை காட்டிட்டே இருக்கான். ஓம் அக்னியாய நமக. நான் தான் மாப்பிள்ள. என்னடி இது? சூர்யாய நமக. சந்திராய நமக. அக்னியே நமக. சூரிய சந்திராய நமக. பிரகஸ்பதியே நமக. இந்த ஆட்டோ டிரைவர் எவ்வளவு மெதுவா போறான் பாரு. சீக்கிரமா போய் தொலைடா, பசிக்குது. ஐயரே, நான் தான் மாப்பிள்ள. தெரியுமா? பேஷா தெரியுமா? கௌசல்யா, மேடி என்ன பண்றான் பாரு. என்னத்தை இப்படி பண்றான்? இருங்க தவிர. கும்பத்துல புஷ்பத்தை போடுப்பா. இதையும் போடு.
சுவாமியை நன்னா பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாரும் வேண்டிக்கோங்க. அக்னியாயன் நமக, அக்னிபுத்திராயன் நமக, சந்திராயன் நமக, சூர்யாயன் நமக, மகாபதியே நமக, மகாவிஷ்ணுவே நமக. ஐயோ மேடி, பூச்சரத்தெல்லாம் தூக்கி வெளியே பார்க்க கூடாது, யாருக்கும் முகத்தை காட்டக்கூடாது. ஸ்வேதா கிட்ட காட்டவா? ஐயோ, அவகிட்டதான் முக்கியமா காட்டக்கூடாது. ஏன்? ஏன்னா நாங்க மாட்டிப்போம். இவன்கிட்ட என்னத்த சொல்லி சமாளிக்கிறது? மேடி, நீ ஸ்வேதாவுக்கு ஸ்பெஷல் இல்ல, இன்னைக்கு உனக்கு கல்யாணம் இல்ல, அதான் சொல்றேன். நீ ஸ்வேதாவுக்கு தாலி கட்டுற வரைக்கும் ஸ்வேதா முகத்தை மட்டும் இல்ல, யார் முகத்தையும் பார்க்க கூடாது. அப்போ ஓகே. அப்பாடா, ஒரு வழியா ஒத்துக்கிட்டான். பிரீத்தி, கௌதம் எங்க? அண்ணா அண்ணியும் கூட்டிட்டு வர போயிருக்காரு. சரி. ஐயோ சுத்தம். ஐயோ அத்தை, கௌதம் ஸ்வேதாவை கூப்பிட போயிருக்கான். ஐயோ, கௌதம் ஸ்வேதா கிட்ட பேசும்போது விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்ம ஜோலி முடிஞ்சது. என்னத்த இது பிரச்சனை முடியும்னு பார்த்தா முடியாம புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கு. சரி வாங்கத்த, நம்ம போய் அந்த தடுப்போம். வாங்க வா வா. பசங்களா நல்லா இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. நீங்க கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும், சரியா? சரிங்கம்மா. சமந்தி, சொல்லுங்க. நான் ரொம்ப நேரமா ஒரு விஷயத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனா அது இன்னும் முடியல. என்ன விஷயம் சொல்லுங்க. இந்த பேப்பர்ல என்ன எழுதி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலன்னா என் மண்டையே வெடிச்சிடும். ஆனா யாரும் படிச்சு சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் கண்ணாடியை கொண்டு வராதனால என்னால படிக்க முடியல. நீங்களாவது படிச்சு சொல்லுங்களேன். அவ்வளவுதானே, கொடுங்க. அத்தை, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அத்தை? அங்க முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. மாதவ மேடையில உட்காந்துட்டான். அப்படியா? சரி வரேன். சம்பந்தி, இத பிடிங்க, நான் அப்புறமா வந்து படிச்சு சொல்றேன். வாங்க. அம்மா, உனக்கு படிக்க தெரியுமா? இல்லங்க, எனக்கு படிக்க தெரியாது. நான் பேப்பரை படிக்க கொடுக்கும் போதுதான் முகூர்த்த நேரம் வரும். எல்லாம் என் நேரம். அம்மா, மண்டபம் வந்துருச்சு, இறங்குங்க. வந்துருச்சா? சூப்பர். சீக்கிரம் இறங்கு, வேகமா போய் கறி சோறு சாப்பிடலாம். சீக்கிரம் போலாம். எவ்வளவு ஆச்சுன்னு? 500 ரூபாமா? மண்டபம் நல்லா பெருசா தான் இருக்கு. கொஞ்சம் சேர்த்து கொடுங்கம்மா. அச்சோ, ராசாத்தி வேற கல்யாணத்துக்கு நம்மள கூட்டு வருவான்னு பார்த்தா கடைசியில அவ பொண்ணு கல்யாணத்துக்கே கூட்டு வந்திருக்காளே. இப்ப என்ன செய்வேன்? முன்னாடியே ராசாத்தி இந்த கல்யாணத்துக்கு தான் வரான்னு தெரிஞ்சிருந்தா எதையாவது சொல்லி சமாளிச்சிருக்கலாம். மண்டப வாசல் வரைக்கும் வந்தாச்சே, என்ன சொல்லி சமாளிக்கிறது? இந்தாங்க. அம்மா, உள்ள போலாம் வாங்க. உள்ள போனா உசுறு போயிடுமே. உசுறு போயிடுமா? என்னம்மா சொல்றீங்க நீங்க? இல்ல ராசாத்தி, எனக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். நான் இன்னைக்கு கறி தின்ன கூடாது. மீறி தின்னா கறி தொண்டையில சிக்கி செத்துருவேன். அதத்தான் சொன்னேன். இதோ பாரு, எனக்கு விருந்தெல்லாம் வேணாம். வா, நம்ம திரும்ப வீட்டுக்கே போயிடலாம். ஏப்பா, தம்பி 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 இருப்பா. வா ராசாத்தி, போயிடலாம். கோகிலம்மா, நீங்க சாப்பிட வந்தீங்க, ஆனா நான் அதுக்கு வரல. என் பொண்ணு இந்த மண்டபத்துல இருக்காளான்னு பார்க்க வந்திருக்கேன்.
இங்க வா. அங்க பாரு கௌதம் போறான். வாமா என்னன்னு போய் பாப்போம். வாங்க சரி வா வா. அண்ணா நீங்க கிளம்புங்கண்ணே. சரிங்கம்மா. ஐயா தம்பி, என்னம்மா? நீ இருப்பா. என்னப்பா இப்படி பறக்குற? ராசாத்தி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா கற்பக விநாயகர் கோயில சுத்தி நிறைய கல்யாண மண்டபம் இருக்கு. உன் பொண்ணு இந்த மண்டபத்துல தான் இருப்பான்னு உன்னால எப்படி சரியா சொல்ல முடியும்? முடியாதுதான். ஆனா எனக்கு தெரிஞ்சு கோவில் ஏரியாவுல நடக்கிற கல்யாணம் இது மட்டும்தான். அதான் நான் பார்க்க வந்திருக்கேன். வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ள போய் பார்க்காம இருந்தா எப்படி? வாங்க உள்ள போய் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ராசாத்தி என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாளே. இப்ப என்ன பண்றது? அதுக்கு இல்ல ராசாத்தி. நான் இருக்கட்டுமா போகட்டுமா? சும்மா இரப்பா, நீ வேற படுத்துற. ராசாத்தி, எனக்கு வேற இன்னைக்கு சந்திராஷ்டமோ. நான் உள்ள வந்தேன்னு வையே, தேவையில்லாத பிரச்சனை வரும். ஏன் கல்யாணமே நின்னு போயிடலாம். அதனாலதான் சொல்ற ராசாத்தி. வேணா ராசாத்தி, நம்ம போலாம் வா. வேற மண்டபத்துல போய் பார்க்கலாம். அப்போ சரி, நீங்க எங்க இருங்க, நான் உள்ள போய் என் பொண்ணு இருக்காளான்னு ஐயோ பாத்து ராசாத்தி, ராசாத்தி இருங்க கோகிலாமா. போவாத ராசாத்தி. ஐயோ எத்தனை டிவி சீரியல்ல பாத்திருக்கோம் நெஞ்சு வலி வந்த மாதிரி நடிச்சத. நம்மளும் நெஞ்சு வலி வந்த மாதிரி நடிச்சிட வேண்டியதுதான். ஐயோ ராசாத்தி, நெஞ்சு வலிக்குது ராசாத்தி, நெஞ்சு வலிக்குது. என்னமாச்சு? அம்மா என்னாச்சு? மாமா இங்க வாங்கம்மா, வாங்க. கோகிலாமா, என்னமாச்சு? எனக்கு ஆபாத்து ராசாத்தி. ஏமா நெஞ்சு வலிக்குது? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும் ராசாத்தி? என்ன சீக்கிரம் ஆஸ்பத்திரி தண்ணி எடுத்துவாங்க. தண்ணி கொண்டுவாங்க. ஐயோ சரி வாங்க. கொஞ்சம் சீக்கிரம் போங்களே. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. ஹாஸ்பிடல் போயிடலாம். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஒண்ணும் ஆகாது கோகிலாமா. கௌதம், கௌதம், ஏய் கௌதம், கௌதம். ஐயோ, போச்சு. கௌதம் உள்ள போயிட்டான். என்ன பேச போறானே தெரியல. பூமிகா, என்ன பேசுறாங்கன்னு கேளு. ஸ்வேதா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? உங்களை மணமேடைக்கு கூட்டிட்டு போகதான் வாங்க. மாப்பிள்ளையே பொண்ண மணமேடைக்கு கூட்டிட்டு போக வந்திருக்காரு. அப்ப அந்த அளவுக்கு இவருக்கு என் மேல பாசம். நான் ரொம்ப கொடுத்து வச்சவ. ஸ்வேதா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, நீங்க எதுக்கு வந்தீங்க? என்ன கூப்பிட வேற யாராவது வர சொல்லிருக்கலாமேன்னு யோசிச்சேன். ஏன் நான் வரக்கூடாதா? இல்ல, வரலாம். ஆனா உங்க கூட மணமேடை வரைக்கும் வர்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. அட, என் கூட வர்றதுல என்ன வெக்கம் இருக்கு? அந்த மாலை எடுங்க, வாங்க போலாம். மணமேடைக்கு போறதுக்கு முன்னாடி
நம்ம ஆசைப்பட்ட மாதிரி மாதவன் கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிட வேண்டியதுதான். ஸ்வேதா யோசிக்காதீங்க, முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு, வாங்க போவோம். மணமேடைக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். சொல்லுங்க. ஐ